Good evening, viewers. Today's news: CBI interrogates. Interrogation அப்படின்னா கேள்வி கேட்கறது அல்லது விசாரணை பண்ணுறது. சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விஜய் ஃபார் 6 hours 6 மணி நேரம் அவரை விசாரணை பண்ணியிருக்காங்க. இன் கரூர் ஸ்டாம்பீட் கேஸ். ஸ்டாம்பீட் கூட்ட நெரிசல். த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆன் மண்டே, திங்கட்கிழமை அதாவது நேற்று, கொஸ்டின்டு பிரசிடென்ட் அண்ட் ஆக்டர் விஜய் தலைவர் 6 hours இன் கனெக்ஷன் வித் த ப்ரோப்னாலும் என்கொயரி விசாரணை தான். இட் இஸ் லேர்ன்ட் தட் ஏஜென்சி, தட் இஸ் சிபிஐ, வாண்டட் ஹிம் டு என்கொயர் ஆன் டியூஸ்டே, தட் இஸ் டுடே ஆல்சோ. இன்றைக்கும் விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் விஜய் விஜய் கேட்டிருக்கார் சால்ட்டு சீக்குடைய பாசன் சால்ட் அனதர் டேட், இன்னொரு நாள் விசாரணை பண்ணலாம் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தி பொங்கல் ஃபெஸ்டிவல். ஸோ த சிபிஐ வில் therefore summon him again as when required. மீண்டும் அவரை அழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் டர்ன் அவுட் ஆஃப் his supporters and fans. அதுக்காக சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெவிலி பேரிகேடன் அந்த தடுப்பு வைக்கிறது. கண்டினியூட் ஆன் பேஜ் 4. இது சம்மந்தமாக பேஜ் 4 போட்டிருக்காங்க. அண்ட் தென் conservancy workers. Already we have told who is a conservancy worker அப்படின்னா இந்த சுகாதார பணியாளர்னு சொல்கிறவர் தான் கன்சர்வன்சி ஒர்க்கர். அந்த குப்பைகளெல்லாம் கார்பேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ். அண்ட் ப்ரொட்டஸ்ட் ஆஃப்டர் 165 days 165 நாள் மறியல் பண்ணிவிட்டு டு கெட் பேக் தேர் ஜாப்ஸ், தனது வேலையை திருப்பி பெறுறாங்க. கன்சர்வன்சி அன்றைக்கே சொன்ன கண்டிஞ்சன்சின்னா ஒரு நிறுவனத்தை நடத்தி செல்வதற்குள்ள அத்தியாவசியமான அவசர செலவுகளுக்கான உள்ள ஒரு நிதி. இப்போ அப்பா ஊருக்கு போனான்னா அம்மாவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல, அந்த அவசர கால செலவு, அதான் கண்டிஞ்சன்சி ஃபண்டுன்னு பேர். கன்சர்வன்சிங்கிறது சுகாதார தொழிலாளர்கள், சானிட்டரி ஒர்க்கர்ஸ். அண்ட் தென் ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூவ் சுப்ரீம் கோர்ட். இப்போ அனதர் விஜய்க்கு இன்னொரு பிரச்சனை வருது. ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜனநாயக தயாரிப்பு நிறுவனம். இப்படி அதில் 500 crores வேர் இன்வெஸ்டட். 500 crore இன்வெஸ்டட் அப்படிங்கிறாங்க. how much rupees? 500